Hi friends, I'm Shanavas Khan. இப்போ பார்த்தீங்கன்னா எம்டெக்ல ஒரு ஜாப் எப்படி செய்ய போகிறது நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜாபுடைய டைட்டில் கிளாசிஃபை சாஃப்ட்வேர் வெண்டர்ஸ் வெப்சைட்ஸ். இதோடைய ரிக்வெஸ்டர் வந்து டாலர்ஸ் லேப்ஸ். இதுக்கு வந்து 5 சென்ட் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு ஹிட்ஸ் அவைலபிள் இவ்வளோ இருக்குது. இந்த ஒரு ஒர்க்கை வந்து 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவரில் நீங்கள் செய்யணும். இதில் ஹிட் எக்ஸ்பிரேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா December 11 வரை இருக்குது. ரைட், இந்த வீடியோ எடுத்த டேட் படி, அதாவது இன்னும் 6 days 23 hours இருக்கு. ரைட், இப்போ இதை வியூ ahead in this group இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜாப் வந்து பக்கத்தில் லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் ஓட ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் இந்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த ஒர்க் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கனால அதை பற்றின ரிசல்ட் இது வருது. அது உங்களுக்கு வராது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது வராது. அது அடுத்தடுத்து பண்ணும்போது தான் தப்பு ஆச்சுன்னா அது உங்களுக்கு அக்யூரேசி குறையும். ரைட், இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். இதை பற்றி நான் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த வேலை உள்ள நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாசிஃபை சாஃப்ட்வேர் வெண்டர்ஸ் வெப்சைட்டில் இது வந்து ஜாப் டைட்டில். சரி, இந்த வேலை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 5 வெப்சைட்ஸ் கொடுப்போம். நீங்கள் அந்த வெப்சைட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வெப்சைட் எதை பற்றினது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. அதாவது சாஃப்ட்வேர் ப்ரொடியூசர், அந்த வெப்சைட் வந்து சாஃப்ட்வேர் ப்ரொடியூசருங்களா, வெப் டிசைனரா, வெப் ஷாப், அதாவது வெப் ரீசெல்லரா, சிஸ்டம் இன்டீரியர், அவங்க வந்து 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த ஒர்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரீன் கலர் மார்க் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நம்ம வேலை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு நீங்கள் இதை ஹைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரீன் மார்க் உள்ளே போயிடும். இந்த கிரீன் மார்க் கீழே ப்ளீஸ் கிளாசிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பன் த வெப்சைட் பை கிளிக்கிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே, அதாவது இந்த வெப்சைட் இந்த கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணும்போது, அதாவது இதை அப்படியே கிளிக் பண்ணாலும், கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் மற்றதில் அடுத்தது வந்து கிளிக் ஆகிடும், தனி பேஜில் ஓப்பன் ஆகும். இது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் இருக்குது, ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குது. அதாவது எதுக்காக இந்த 2 லிங்க் கொடுக்குறாங்கன்னா ரெண்டுமே ஒரே வெப்சைட் தான். மேக்ஸிமம் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்காது, வேறு லாங்குவேஜில் இருக்கும். இங்கிலீஷ் வந்து காமன் லாங்குவேஜ் அப்படின்றதுனால அந்த லாங்குவேஜ் இவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அதாவது அந்த இங்கிலீஷ் அந்த லாங்குவேஜை இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அந்த பேஜும் நமக்கு கொடுக்குறாங்க. ரைட், இப்போ நான் கிளிக் பண்ண லிங்க்குடைய வெப்சைட் இதுதான். அதோடைய பேஜ் இது இருக்குது. இதோடைய வேறு லாங்குவேஜ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுனால இது இங்கிலீஷில் வருது. இப்போது இந்த வெப்சைட் எதை பற்றின வெப்சைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது ஒயிட் இட் சர்வீஸ் அட் த அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியுது இது வந்து சர்வீஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், அப்போ நீங்கள் சர்வீஸ் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்டகிரேட்டர், அதாவது ஆஃபர்ஸ் ஐடி சர்வீஸ் நாட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபோர்த்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு சாய்ஸ் முடிஞ்சு போச்சு. செகண்ட் ஆப்ஷன், அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனும் 2 அந்த பழையபடி நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட் என்ன பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHW சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது, வேறு லாங்குவேஜில் இருக்குது. ரைட், இதில் வந்து அபவுட் அஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த CHWங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ CHWங்கிறது சாஃப்ட்வேர். ஸோ அது இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை இந்த வெப்சைட்காரங்க டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் ப்ரொடியூசர் செகண்ட் சாய்ஸ். அதே மாதிரி தேர்ட், தேர்ட் வந்து த குவாலிட்டி குரூப் அப்படின்னு இருக்கு. The quality group is a leading provider is integrated information to risk management. இது படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இதுவும் வந்து சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் 4th வரும்.
அடுத்த வெப்சைட் வந்து இது இருக்கு. இது வந்து வேற லாங்குவேஜ் அப்படின்னாலும் நீங்க வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜ் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்போ about usல வந்து there has never been in marketing as many possible today. இவங்க வந்து வெப் சர்வீஸ் அப்படிங்கிறது தெளிவாகுது. இதையோ வெப் சாரி ஃபோர்த் ஏதோ ஃபோர்த்து ரைட். இது மாதிரி அடுத்த வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் சில இன்ஃபர்மேஷன் தருது. அதுபடி பார்க்கும்போது இது வந்து இவங்க சேல் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இவங்க வந்து அனதர் கேட்டகரி. இப்போ நம்ம இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சப்மிட் டாஸ்க் கொடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. சப்மிட் பண்ணும்போது இந்த டாலர்ஸ் லேப் இந்த ரிக்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் இவங்களே வந்து ஃபுல் ஒர்க்கை வந்து அவங்க சரி பண்ணிட்டு தான் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் சிஸ்டம் ரெடி பண்ணி எடுப்பாங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து எம்டெர்க்கில் நீங்கள் வந்து எந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக பண்ணிக்கிங்களா தப்பாக பண்ணிக்கிங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அதை வந்து நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிக்வெஸ்டர் வந்து அந்த ஒர்க்கை வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து எப்போ வேணாலும் இருக்கலாம். அடுத்த நாளே செக் பண்ணலாம், இல்லை ஒரு 15 days எடுத்துக்கலாம். இது வந்து ரிக்வெஸ்டுடைய சாய்ஸை பொறுத்தது. ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு நான் டிசம்பர் 4ல் வந்து 63 ஒர்க் சப்மிட் பண்ணிருக்கேன். இதில் வந்து 49 வந்து உடனே அப்ரூவல் ஆகிருக்கு. மற்ற ரிஜெக்டட் எதுவும் ஆகலை. பெண்டிங் வந்து 14 இருக்குது. ஸோ இந்த 14 வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க வந்து பார்த்துட்டு தான் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. இது வந்து எனக்கு தெரியாது இந்த 14 வரைக்கும் வந்து அப்ரூவல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டாலர் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக அப்ரூவல் ஆகிடும். எப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அது தப்பாக நான் பண்ணியிருந்தேன்னா அவங்களே தப்பு அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணி பண்ண சொல்லுவாங்க, திருப்பி பண்ண சொல்லுவாங்க. அப்படி அதிகமான தவறு பண்ணிட்டே இருந்தேன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த நான் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு மார்க் அது பற்றினது. இப்போ உதாரணத்துக்கு நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஒர்க்கை. இட்ஸ் அவைலபிள் டு யூ. அதே சேம் ஒர்க்கு. இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 73% அக்யூரேசி இருக்குது பார்த்தீங்களா. இது நான் வந்து சரியாக பண்ணால் இது வந்து அதிகமாகும், தப்பாக பண்ணனா அது குறையும். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே குறைஞ்சதுன்னா இது என்னுடைய ஒர்க்கை வந்து பிளாக் பண்ணுவாங்க. நான் இதுக்கு அடுத்து இந்த ஒர்க்கை பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அதாவது டாலர்ஸ் லேப்ஸ் அப்படிங்கிற ரிக்வெஸ்டர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்குறவங்க. ரைட். இப்போ நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கோம். இந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காட்டினேன். ஸோ இதை நீங்கள் வந்து திருப்பி இந்த மாதிரி ஒர்க் நிறைய வரும். ஸோ இதை நீங்கள் திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறது. பாய்.